அன்பின் பரமதகப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே, உமக்கு எல்லாம் துதிகண்ட மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதிகண்ட மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதிகண்ட மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்க ஜெபிக்கிறப்ப எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுமாறு ஆளிகை சீமா கெஞ்சி கேட்கிறோம். நீதிமொழிகள் 23 வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Proverbs 23:18. There is surely a future hope for you, and your hope will not be cut off. ஆமென். நன்றி தகப்பனே, இந்த வசனத்தை கொடுத்ததே உமக்கு எல்லாம் துதி கண்ட மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, ஆமாப்பா, அநேக பேர்கள் நிறைய காரியத்தை கொடுத்து நம்பிக்கையா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி நாங்க பாக்குறப்போ எங்களோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவ சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. எங்க நம்பிக்கை பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்க கிருபை செய்யுங்க. எங்க நம்பிக்கை பரம தகப்பனை குறித்து இருக்க கிருபை செய்யுங்க. எங்க நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. Let our hope be on God's will, God's plan and God's time. இதை சார்ந்து இருக்க கிருபை செய்வீராகப்பா. எங்க சுய வழிகளை நம்பாதபடி எங்களோட நம்பிக்கை இயேசுவின் மேல இருக்க கிருபை செய்வீராக. அப்பொழுது நீங்க எங்க எந்த பாதையில எங்களை வழிநடத்துகிறோ அதற்கு ஒரு முடிவு நீங்க தருவீர். ஆமாப்பா, யோபு பக்தன் அநேக பாடுகள், துன்பங்கள், விவரிக்க முடியாத பிரச்சனைகள், அதன் மத்தியில கர்த்தாவே அவர் உங்க மேலதான் நம்பிக்கையா இருந்தார். அவர் பாவம் செய்யல, உங்களை தூஷிக்கவும் செய்யல பிதாவே. He didn't sin and he didn't curse you, Lord Jesus. கூடி இருந்தவங்க என்ன பேசினாலும் கர்த்தாவே, வேதனைகள் இருந்துச்சு அவருக்கு. ஆனா ஒரு நாளும் அவர் நம்பிக்கையை உங்க மேல வச்சதுல இருந்து அவரு கண் எடுக்கவே இல்லை. இன்னும் ஒரு சிலர்கள் அங்க போற பாதை ஆம்பிதாவே நீங்க தான் வழி நடத்துறீங்க. பட் ஆனா அது ரொம்ப இருளாக இருக்கு. It is like they're going into a dark tunnel, but you are there with them. ஆனா ஒரு சில டைம் அவங்களால புரியல, ஏன் இந்த பாதையில நான் கர்த்தர் எங்களை வழி நடத்துறாரு புரியல. நிறைய பேருக்கு அவங்களுக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க, it is I who is leading you, just trust in me. அந்த பாதையில இருந்து நீ வெளில வரப்போ என்னை பிரியப்படுத்துகிற, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரவனை நான் வழி நடத்த போறேன்றதுக்காக தோத்துறோம். இது நீங்க யார்கிட்ட பேச சுத்தமா இருக்கிறீரோ அவங்க இருதயத்தை தொடுவீராக. அவங்க நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. நிறைய பேர் அவங்களோட பிளான்ல போனாலும் கர்த்தாவே அலைன் பண்ணி உங்க ட்ராக்ல கொண்டு வர போதுக்காக ஸ்தோத்திரம். உங்ககிட்ட பேசுங்க. நிறைய பேர் அவங்க ஒரு திட்டத்துல போய் கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள நீங்க உங்க பிளானுக்குள்ள கொண்டு வாங்க கர்த்தாவே. எஸ் லார்ட், நீங்க மன்னிக்கிற தேவன், அன்பின் தேவன். ஆனா உமக்கு கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளாக, உமது வார்த்தையின்படி கீழ்ப்படிந்திருக்கிற பிள்ளைகளாக அவங்கள மாற்றுங்க. ஜெபத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைகளாக வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். அப்பொழுது எங்களோட நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமாப்பா, அது வீணே போகாது. When we follow according to the will of God, obey His commandments and pray every day, seeking His instruction and counsel, then there is a future hope for us, because that hope is only on Jesus Christ, and it will never be cut off, because He will never leave His children away. ஆமாப்பா, உமது பிள்ளைகள் நீங்க ஒருபோதும் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. துன்பங்கள் வரும், பாடுகள் வரும். ஆமாப்பா, ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா முடிவு உங்க நாமம் மகிமைப்படுகிற மாதிரி இருக்கும் கர்த்தாவே. நன்றி அப்பா. எஸ் லார்ட், திஸ் இஸ் நாட் நியூ அப்பா. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா வேதத்துல நாங்க படிக்கிறப்ப எல்லாரும் இந்த பாதையில தான் போயிருக்கிறாங்க. உபத்திரன் மத்தியில தான் எல்லாம் போயிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல பாக்குறப்போ ஆமாப்பா, the apostles went through a lot of challenges for the gospel. So போராட்டங்கள் உண்டு. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்க இந்த உலகத்தை ஜெயித்ததுக்காக ஸ்தோத்திரம். அதை நீங்க எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க காட்ட போதுக்காக ஸ்தோத்திரம். பட் டீச் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரகிள். ஆமாப்பா, அந்த ரியாலிட்டி. ஆமாப்பா, அந்த பிரச்சனைக்குள்ள போறப்போ அவங்களோட மனசு பெரிய வேதனையில இருக்கும், ஒரு கலக்கத்துல இருக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆமாப்பா, பட் டீச் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. நிறைய காரியங்கள் பாக்குறப்போ நிறைய காரியங்கள் நடக்குது. நம்மளுக்கு கர்த்தர் எப்போ செய்வார் அப்படின்றப்போ அந்த ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். When the Almighty God wants us to wait, we have to wait. ஆமென். நன்றி அப்பா. இது பேசுங்க, ஒருத்தர்கிட்டையும் பேசுங்க. மற்றவங்களுக்கு நடக்குதுன்னு அவங்க தேவையில்லாத பிளானை எடுத்து கொண்டு போய் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து பண்ண அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டா கூட நீங்க அவங்கள விடுதலை ஆக்குவீங்க. பட் லார்ட், when everything aligns in your will, godly favor எங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமாப்பா, அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃபாதர் காட். இன்றைக்கு கூட கர்த்தாவே, இன்று யார் யாருக்கு என்ன காரியங்கள் இருக்கோ அதை நேர்த்தியாக செய்து கொடுங்க, முடிச்சு தாங்க. எல்லாருக்கும் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை தாங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வத்துதர்களா பாதுகாத்து வழி நடத்துங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மிகுதியாக கொடுங்க.
கொடுத்து ஆசீர்வதிங்க. எஸ் லார்ட். உங்களை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு, உங்களை மட்டுமே நோக்கி பார்க்கிறவங்களுக்கு தேவைக்கு மிகுதியாக கட்டளையிடுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆம் கர்த்தாவே, அவங்கள பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. வீட்டின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து பெருகி தாங்கப்பா. ஆம் கர்த்தாவே, இயேசு நாமத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.